ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சோயா பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ண போகிறோம். அதுதான் டோஃபு. இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். டொமேட்டோ மீடியம் சைஸு 3, ஆனியன் பெரிய சைஸுனா 1, மீடியம் சைஸுனா 3 எடுத்துக்கோங்க. பால் 1/4 கப்பு, ஆயில் 50 ml, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சோம்பு ஜீரகம் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 3 டீஸ்பூன், கசூரி மெத்தி 1/4 டீஸ்பூன், பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கறி லீவ்ஸ் ஹேஸ் நீடட், கேப்சிகம் 1/4 பங்கு, தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. டோஃபு 1 பாக்ஸு. நான் ஏன் பேப்பரில் ரோல் பண்ணி வச்சுருக்கேன்னா, டோஃபில் வாட்டர் கண்டென்ட் இருக்கும், அதனால ஒரு 1/2 அன் ஹவருக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வாட்டரெல்லாம் அப்சர்வ் ஆகிருக்கும். நீங்கள் டிஷ்யூ பேப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி காட்டன் கிளாத்தும் யூஸ் பண்ணிக்கலாங்க. கேஷ்யூ ஒரு 15 எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா கிரைண்ட் பண்ணி இதான் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மசாலாலாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஹீட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஹீட் ஆகிடுச்சுங்க. ஃப்ளேம் சிம் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ணுங்கள். இப்போ கேஷ்யூ ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகும்போது டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோஸ் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் சாட்டே பண்ணிக்கோங்க. அட் திஸ் ஸ்டேஜ் ஆட் லிட்டில் சால்ட். பாருங்கள், டொமேட்டோஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாகி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாங்க. இது அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் கூல் ஆகிற வரையும் வெயிட் பண்ணலாம். இதுக்குள்ளேயே டோஃபு கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வாட்டர்லாம் கொஞ்சம் அப்சர்வ் ஆகிட்டு இருக்குது. நம்ம கட் பண்ணிக்கலாம். டோஃபு நீங்கள் வாங்கும்போது சூப்பர் எக்ஸ்ட்ரா ஃபோம் அது மாதிரி இருக்கும், அந்த டோஃபு வாங்கிக்கோங்க. இல்லாட்டி டோஃபு 5 இல்லை 6 நம்பர் இருக்கும், அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கட் பண்ணிடலாம். 1 இன்ச்சு சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி லைட்டாக டாஸ் பண்ணிக்கோங்க. டோஃபு எல்லாம் பிரேக் ஆகுங்க, அதனால் கேர்ஃபுல்லாக டாஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், டோஃபில் எல்லா மசாலாஸும் கோட் ஆகிடுச்சு. இப்போ டோஃபுவை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆகட்டுங்க. பேனு ஹீட் ஆகிடுச்சுங்க. பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது டோஃபுவை ப்ளேஸ் பண்ணிடுங்க. எல்லா டோஃபும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், எல்லா டோஃபையும் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நல்லா ப்ரௌன் கலர் வர வரையும் அது ரோஸ்ட் ஆகட்டுங்க. மீடியம் டு லோ ஹீட் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. டோஃபு எல்லாம் ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ளே மசாலா கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் மசாலாஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. வாட்டரெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாங்க. டொமேட்டோவில் இருக்கிற வாட்டரே சரியாக போகும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கிட்டேங்க. இப்போது டோஃபுஸ் எல்லாம் திருப்பி போட்டுக்கலாங்க. உங்களுக்கு திருப்பி போட்டுட்டு காட்டுறேங்க. பாருங்கள், எல்லாம் டர்ன் பண்ணி போட்டுட்டேன். இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகணுங்க. அதோடைய வாட்டர் கண்டென்ட் எல்லாம் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் இது இருக்கட்டும். டோஃபு எல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம மசாலாஸ் ரெடி பண்ணிடலாம். அதற்கு பேன் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. ஹீட் ஆகினதும் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகட்டுங்க. லோ ஹீட் வச்சுக்கோங்க. பாருங்கள், பட்டர் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஜீரகம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் சோம்பெல்லாம் நல்லா ஸ்ப்ளிட்டர் ஆகட்டுங்க. அதுக்கு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரா ஸ்மெல்லு போகிற வரைக்கும் சாட்டையாக பண்ணுங்க. பாருங்கள், நம்மளுடைய டோஃபு எல்லாம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. சிம்பிள் ட்ரிக்கு ரோஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதில்ல. அது வாட்டரோடைய கண்டென்ட்லாம் அப்சர்வ் ஆயிடுச்சுன்னா அந்த சவுண்டு எல்லாம் வாட்டரோடைய சவுண்டு சதன்னு இருக்கும். அந்த சவுண்டெல்லாம்
இல்லாமல் இருக்கிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. டோஃபு ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாங்க. மீடியம் ஹீட் வச்சு சாட்டை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை சிம் பண்ணிவிடுங்க. மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு கசூரி மேத்தி ஆட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிவிடுங்க. மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிடுங்க. தனியாத்தூள் ஆட் பண்ணிவிடுங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிடுங்க. கறி லீவ்ஸையும் ஆட் பண்ணிவிடுங்க. சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு எல்லா மசாலாஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருகி போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணதும் சிம்லேயே 1 மினிட்டு நல்லா குக் ஆகட்டுங்க. இப்போது ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு பண்ண மசாலாஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீட்லேயே நல்லா ஒரு 10 மினிட்ஸு சாட்டே பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சாட்டே பண்ணி கிரைண்ட் பண்ணதுனால 10 மினிட்ஸ் விட்டால் போதுங்க. சாட்டே பண்ணிகிட்டே இருங்க, இல்லாட்டி பேனில் ஸ்டிக்கி ஆகிடும். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். நான் 3½ கப்பு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மோரோவர் 3½ கப்பு ஓகேவாக இருக்கும் இந்த நான் எடுத்துருக்கிற மசாலாஸ்க்கு. ஹீட் வந்துட்டு மீடியம்க்கும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா வாட்டரெல்லாம் சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும். ஆனால் மசாலாஸ் வந்து கொதிக்காது. இது போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லையானா ஸ்டிக்கி ஆகும் கேஷ்யூ போட்டிருக்கிறதுனால. பண்ணி விட்டுட்டு லிட் போட்டு விட்டுருங்க. பாருங்கள், நம்மளுடைய மசாலாஸ் கொதிச்சிட்ருக்கு. இப்போது நீங்கள் சால்ட்டு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருந்தால் விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியனையும் ஆட் பண்ணிக்கோங்க. கோரியண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இவங்களெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கவர் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க. மினிட்ஸ் ஆகிடுச்சு, செக் பண்ணிடலாங்க. இந்த ஸ்டேஜில் சிம் பண்ணிவிடுங்க. டோஃபு ஆட் பண்ணிவிடுங்க. எல்லா டோஃபும் ஆட் பண்ணிவிட்டு காட்டுறேங்க. டோஃபு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பண்ணிவிட்டு பால் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாங்க ஒரு 3 மினிட்ஸு மீடியம் ஹீட்டில் லிட் போட்டு வச்சுருங்க. நம்ம செக் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளேமை. பிறகு இன்னும் கொஞ்சம் பட்டர் மசாலாஸ் எல்லாமே வந்து திக்காகுங்க. நம்மளுடைய சோயா பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. சர்விங் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான சோயா பன்னீர் பட்டர் டோஃபு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட் ஆல்சோ கோஸ் வெல் வித் சப்பாத்தி அண்ட் பூரி, தோசை, ரைஸ், இட்லி. சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை. See you in next video. Eat healthy, live healthy. Thanks for watching.